ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வீடு பார்க்க போகிறோம். அது எந்த வீடு அப்படின்னாக்கா பந்தளத்தில் இருக்கிற அரண்மனை. இந்த பந்தளத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலில் தான் ஐயப்பனுக்கு மகர சங்கராந்தி அன்னைக்கு ஆபரணங்கள்லாம் போடுவாங்கள்ல, அந்த பொன் ஆபரணங்கள்லாம் இங்கேருந்து தான் அந்த பெட்டியவே எடுத்துகிட்டு வராங்க. இந்த பெட்டியில் அவர் பயன்படுத்திய வாள் எல்லாமே இருக்குமா. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஐயப்பன் மீசையோட காட்சி கொடுக்கறதும் இங்கே இந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஐயப்பன் ஐயனாருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த மீசையோடு இருக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு ஐயனார் ஞாபகமும் வராரு. இந்த பந்தளத்துலேருந்து அந்த ஆபரண பெட்டியை எடுத்துகிட்டு போகும்போது, அதாவது மார்கழி 26ஆம் தேதி இந்த ஆபரண பெட்டியை எடுத்துகிட்டு போவாங்களாம். மகர சங்கராந்தி அன்னைக்கு இந்த பெட்டி அங்கே போய் சேர்ந்து ஐயப்பன் இந்த ராஜ அலங்காரத்தோட, அதாவது ராஜசேகர பாண்டியன் ஆசைப்பட்டார்ல, ஒரு தடவையாவது நான் உனக்கு இந்த ராஜா வேஷம் போட்டு நான் அழகு பார்க்கணும் அப்படின்னு. அதனால் அந்த ராஜசேகர பாண்டியனுக்காக ராஜா குளத்தில் ஐயப்பன் அன்னைக்கு மகர சங்கராந்தி அன்னைக்கு மட்டும் காட்சி கொடுக்குறாரு. அப்படியே ராஜா வேஷத்தில் அவர் எப்படி பொன்னம்பலம் மேட்டில் ஜோதியாக நம்ம எல்லாருக்குமே காட்சி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பொன்னாபரணங்களை எடுத்துகிட்டு வரும்போது மேலே கழுகு வட்டமிட்டு காவல் காத்துக்கிட்டே வர்றது இன்னுமே நடந்துகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அதிசயமாக தானே இருக்குது. சரி, ராஜா வேஷத்தில் இருக்கிற ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கும் ஆசையாக இருக்கும்ல, அந்த பந்தள அரசன் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படிங்கிறத நாம் ட்ராவல் வித் ஸ்விக்கியில் போய் பார்க்கலாமா. பந்தளத்து பாலகனே சரணமே அப்பா, நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.